பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இந்த ஹெவன் டிவியின் மூலமாக நல்ல பிதாவே நிகழ்ச்சியில் இன்று இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இன்பராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுதல்களையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த ஹெவன் டிவியினுடைய நிறுவனர் பிரதர் மேத்யூ அவர்களுக்காகவும் அவர்களுடைய குடும்பங்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் நேபாள் ஊழியங்களுக்காகவும் தமிழ்நாட்டு ஊழியங்களுக்காகவும் இந்த ஹெவன் டிவியிலே வேலை செய்கிற எல்லா பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி உங்களை வேண்டி விரும்பி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தெரியப்படுத்திக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, இப்பொழுது இந்த நல்ல பிதாவே நிகழ்ச்சியை தொடங்கும்போது ஒரு வசனத்தை வாசித்து தொடங்கலாம் என்று தேவனுக்குள் ஆயத்தப்படுகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 2வது வசனம் மற்றும் 3வது வசனம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இந்த வசனத்தை வாசிக்காதவர்கள் தியானிக்காதவர்கள் யாரும் கிறிஸ்தவர்களாக இருக்க மாட்டார்கள் என்று இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். இயேசு மலையிலிருந்து இறங்கி வரும்போது ஒரு குஷ்டரோகியானவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிற இந்த கேள்வி, அதற்காக தேவன் அவனை சுகமாக்கிய ஒரு நிகழ்ச்சியை தான் நம்ம இதில் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இன்று நோய் என்பது உலகத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய சவாலாகவும் உள்ளது. இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்களில் உள்ள மூல பிரச்சனைகளுக்கு மூல காரணமே இன்று நோய். அப்படியானால் இந்த குஷ்டரோகம் என்பது எப்படிப்பட்ட ஒரு வியாதியாக இருந்தது என்பது பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த காலகட்டங்களிலே, அதாவது நியாயப்பிரமாண காலகட்டங்களிலும் இயேசு வாழ்ந்த காலகட்டங்களிலும் இந்த குஷ்டரோக நோயானது அன்றைக்கு மருந்து என்பது கிடையாது. அதாவது இன்று எல்லா நோய்களுக்கும், கேன்சர் முதல் எல்லா நோய்களுக்கும், குஷ்டரோகம் வரை எல்லா நோய்களுக்கும் மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த காலங்களில் எந்தவித நோயும் இல்லாமல் இந்த நோய் வந்தாலே ஒவ்வொருவரும் அந்த பாளையத்துக்கு வெளியே நோய் தீர்வது வரை தனி அறைகளில் பூட்டப்பட்டிருந்த ஒரு காலம் இருந்தது. அதுபோல் யாரும் இந்த குஷ்டரோகம் பாதித்தவர்களை அவர்களுடைய குடும்பங்கள் ஆனாலும் பக்கத்தில் கூட நெருங்கக்கூடாத ஒரு சூழ்நிலை அங்கு இருந்தது. அதுபோல் குஷ்டம் உள்ளவர்கள் எப்பொழுதும் தன் வாயினாலே எனக்கு குஷ்டம் இப்படித்தான் சொல்லி கொண்டிருக்க வேண்டும். இப்படியான பல விதமான, அதாவது பாடுகளையும் உள்ளடக்கியதாக இருந்தது இந்த குஷ்டரோகம் என்கிற வியாதி. இன்றும் தெய்வ பிள்ளைகளே, ஆவிக்குரிய மனிதனுக்கும் இன்று உலக பிரகாரமான மனிதர்களுக்கும் நோய்கள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன. ஆனால் உலக பிரகாரமான மனிதர்களை விடவும் ஆவிக்குரிய மனிதர்களுக்கு அதிகமான நோய்கள் சில இடங்களில் தாக்குவதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக நோய்கள் தாக்கும்போது இன்று ஒவ்வொருவரும் உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு அல்லது மெடிக்கல் காலேஜுக்கோ அல்லது டாக்டரை நோக்கியோ போகிறார்கள். டாக்டர்கள், அதாவது இந்த உலகில் செய்யப்படுகிற வைத்தியங்களுக்கும் மருத்துவங்களுக்கும் ஒரு எல்லை உண்டு. அதற்கு மேலால் யாராலும் எதுவும் செய்ய முடியாது. அப்போது டாக்டருக்கு கடைசி நேரங்களில் எல்லாம் முடிந்து விட்டது, இனி என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று கையை மலர்த்துகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அதற்கு பிறகு திரும்ப தேவனிடம் ஒவ்வொருவரும் ஓடி வருவதையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்கிற நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், முதலில் தேவனிடம் பாருங்கள், உங்களுடைய சகல நோய்களையும் தீர்த்து தருகிற ஒரு கிருபை, ஒரு அபிஷேகம் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு தெய்வம் உண்டு. அவருடைய ஆணிப்பாய்ந்த கரங்களின் வல்லமையினாலே உங்களுக்கு சுகம் கிடைக்கும் என்பதை நாங்கள் முதலாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். இந்த தொலைக்காட்சி வழியாக இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், எத்தனையோ பேர் ஆஸ்பத்திரிகளிலோ இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களை நோக்கி சொல்கிறார், இருந்த இருப்பிலேயே உங்களுக்கு இன்று ஒரு சுகம் வருவதை பார்ப்பீர்கள். வசனத்தின் வல்லமை உங்கள் உள்ளில் இறங்குமானால் இந்த குஷ்டரோகி எப்படி சுத்தமானானோ அதுபோல நீங்கள் இருக்கும் நிலையிலே தேவனை நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எல்லா நோய்களும் இதோடு மாறி போகும் என்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தேவன் உங்களை நினைவுபடுத்துகிறார். தேவ பிள்ளைகளே, இந்த குஷ்டம் என்கிற நோயை பற்றி இந்த நிகழ்ச்சியிலே கொஞ்சம் பார்க்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். குஷ்டம் என்கிற நோய் தாக்கியவர்கள் இந்த வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டிலும் சரி பழைய ஏற்பாட்டிலும் சரி அநேக பேர் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய இந்த வேதாகமத்திலே ஒரு 3 குஷ்டரோகிகள், எப்படி இவர்கள் குஷ்டமானார்கள், எப்படி இவர்களுக்கு குஷ்டம் வந்தது, எதனால் குஷ்டம் வந்தது, இவர்கள் இந்த குஷ்டம் மாறியதா
மாறினால் எப்படி மாறியது என்பதை பற்றி இந்த எபிசோடிலே நான் பார்க்கலாம் என்று தேவனுக்குள் இன்று விசுவசிக்கிறேன். தேவ பிள்ளைகளே, இந்த வேதாகமத்தில் அதாவது முதலில் இந்த குஷ்டம் என்கிற நோய் தாக்கியது ஒரு சகோதரிக்கு. இரண்டாவதாக குஷ்டம் என்கிற நோய் தாக்கியது ஒரு ராஜாவுக்கு. மூன்றாவதாக குஷ்டம் என்ற நோய் தாக்கியது ஒரு சேனாதிபதிக்கு. இவர்கள் 3 பேர் இதில் பாதிக்கப்பட்டார்கள் என்று பழைய ஏற்பாட்டில் மட்டும் நாம் பார்க்க முடிகிறது. தேவ பிள்ளைகளே, இந்த 3 பேரையும் நாம் நோக்கி பார்த்தால் ஒவ்வொருவருக்கும் குஷ்டம் வருவதற்கு ஒவ்வொரு காரணம் இருந்தது. அதாவது சிலர் ஏதாவது குஷ்டம் என்றில்லை, மற்ற நோய்களையும், சில நோய்கள் ரோட்டில் போகக்கூடிய நோய்களை அப்படியே இழுத்து தன்னுடைய வீட்டிற்குள் வரவழைப்பதை நாம் பார்க்க முடியும். அப்படித்தான் வெளியில் போன இந்த நோயை 3 பேர் எப்படி உள்ளே இழுத்து தன்னுடைய வீட்டுக்குள் அனுமதிக்க செய்தார்கள், தன்னை தாக்க செய்தார்கள் என்பதை முதலில் உங்களோடு சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். இந்த மாதிரி ஏதாவது நோய்கள், அதாவது நாம் வெளியில் போகிற ஒரு நோயை பிடித்து வீட்டிற்குள் வைத்திருந்தால் இதை எப்படி மாற்ற முடியும் என்று சொன்னால், தேவனிடம் அழுது நான் இந்த பாவம் செய்துவிட்டேனே தெய்வமே என்று நீங்கள் இந்த இடத்திலேயே இருந்த இடத்திலேயே நீங்கள் அவரை நோக்கி ஒரு மன்னிப்பை கேட்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக நம்முடைய தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய நோயை மாற்றி எகிப்தியனின் ரோகங்களில் ஒன்றை கூட உன்மீது வர பண்ணேன் என்று நம்முடைய தேவன் இந்த நிகழ்ச்சி மூலமாக வாக்கு கொடுக்கிறார். அதாவது சில நோய்களை இழுத்து வெளியில் போகிற நோய்கள், அதாவது ஒன்றுமில்லாத நல்ல சந்தோஷமாக எந்த நோயும் இல்லாமல் இருப்பார்கள், அவர்களாக சில தீமைகளை செய்துவிட்டு நோய்களில் மாட்டிக்கொள்கிறார்கள். அதாவது எப்படி என்று சொன்னால், நான் இப்பொழுது ஒரு கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ணிவிட்டு வெளியே வந்தபோது ஒரு முதியவர் வந்து என்னிடம் நின்றார். அவரிடம் கேட்டபொழுது அவர் சொன்னார், நான் நல்ல வசதி உள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் பிரதர், இன்றைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நான் அலைகிறேன் என்று சொன்னார். அப்போ என்ன காரணம் பிரதர் அப்படின்ட்டு கேட்டபோது, இவருடைய வாலிப சமயங்களில் இவர் அதாவது கேரளத்தின் மூணாறு பகுதிகளில் அந்த மலை பகுதிகளில் உள்ள சில தோட்டங்களுக்கு இவர் வார்டனாக வேலை செய்தார். அந்த இடத்திலே வார்டனாக இருக்கும்போது அந்த இடத்தில் அதிகமான பழங்குடி மக்கள் அந்த இடத்திலே குடிசை போட்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இவருடைய எஜமானவர் ஒரு கட்டளை போட்டார், இந்த குடிசை வாசிகள் எல்லாவரையும் இந்த இடத்திலிருந்து, இந்த தோட்டங்களிலிருந்து வெளியே தள்ள வேண்டும், அப்படி தள்ளி ஆக வேண்டும் என்று கட்டளை போட்டதினாலே இவர் ஒரு நாள் போய் எல்லாரையும் வெளியே விரட்டினார். அப்போ வெளியே விரட்டும் போது அநேக பேர் போய்விட்டார்கள், சில பேர் போகவில்லை. அப்பொழுது சாயங்கால நேரமாகும் போது போகும்போதும் ஒரு வீட்டில் 2 பேர் இருக்கிறார்கள். அதாவது ஒரு வயதான மூதாட்டியும் ஒரு பேர பிள்ளை, இவர்கள் 2 பேரும் இருந்து அதில் அதாவது ஒரு பானையில் கொஞ்சம் கஞ்சி வைத்து கஞ்சி காய்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இவர் உள்ளே போனவர், எல்லாரும் போய்விட்டார்கள், நீங்கள் போகவில்லையா என்று கேட்டு ஓடி வந்தவர் அந்த பானையை பார்க்கிறார். பானையிலே கஞ்சி அப்படியே கொதித்து கொண்டிருக்கிறது. இவர் என்ன செய்கிறார் என்றால், உடனே எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வெளியே போங்கள் என்று சொன்னபோது அந்த வயதான பாட்டி ஒரு வார்த்தை சொன்னார், இந்த உணவு இப்பொழுதுதான் 3 நாளைக்கு பிறகு இன்று தான் எங்களுக்கு இது கிடைத்திருக்கிறது, இது ஒன்று கொதித்து இதை சாப்பிட்டு விட்டு நாங்கள் இந்த வீட்டை காலி பண்ணி போய் விடுகிறோம் என்று சொன்னதற்கு அதை அந்த காதிலே வாங்கி கொள்ளாமல் காலை எடுத்து ஒரு அடி அந்த மண்பானையிலே அது அப்படியே உடைந்து சிதறி இவர்களுக்கு ஒரு உணவு அந்த நேரத்தில் கிடைக்காதபடி செய்தது. உடைந்து சிதறி போனது. தேவ பிள்ளைகளே, அப்பொழுது அந்த வயதான மூதாட்டி ஒரு சாபம் கொடுத்தாள், இதுபோல உணவு இல்லாமல் நீயும் அலையக்கூடிய ஒரு நாள் வரும், அந்த நாளில் நீ இதை பற்றி யோசிப்பாய் என்று ஒரு வார்த்தை சொன்னாள். அல்லேலூயா. இன்று அந்த முதியவர் என்னிடம் சொல்கிறார், அந்த காலத்தில் நான் செய்த பாவம் இன்று நோயாக, அதாவது எனக்கு 2 பிள்ளைகள், 2 பேரும், ஒருவன் அமெரிக்காவில் இருக்கிறான், என்னவர் பெங்களூரில் இருக்கிறான், நல்ல வசதியாக இருந்தாலும் என்று ஒரு வேளை சாப்பாடு கூட இல்லாத நிலையிலே நான் அலைந்து திரிகிறேன், இதற்கு காரணம் இந்த சாபம் என்று சொன்னார். அதாவது தேவ பிள்ளைகளே, வெளியில் போகக்கூடிய எல்லா சாபங்களையும் நம்முடைய தலைக்கு மேல் அல்லது நம்முடைய பிள்ளைகளின் தலைக்கு மேல் அல்லது நம்முடைய தலைமுறைகளின் தலைக்கு மேல் நாம் எடுத்து வைப்பது தான் இன்று பெரும் வேதனையான ஒரு விஷயம். நாம் பிள்ளைகளுக்கு ஏக்கர் கணக்கில் சொத்து சேர்க்கிறோமோ அல்லது கோடிக்கணக்கில் பணத்தை டெபாசிட் செய்து ஏடிஎம் கார்டை கையில் கொடுக்கிறோமா என்பதும் அல்ல முக்கியம். பிள்ளைகளின் தலையில் எந்தவித நோய்களும் எந்தவித குஷ்டங்களும் நம் மூலமாக நம் பிள்ளைகளுக்கு, நம் தலைமுறைகளுக்கு வராமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதாவது சாபத்தினால் வந்த நோய்கள், அதாவது தேவன் முன்பாக இருந்து முழங்கால் முடக்கி உபவாசத்தினாலும் பிரார்த்தையினாலும் மட்டுமே இந்த நோய்கள் நீங்குமே அல்லாமல் வேறு எந்த காரணத்தை கொண்டும் இந்த நோய்கள் தீராது என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் தெரியப்படுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த வேதாகமத்தில் முதலாக குஷ்டரோகத்தை ஏற்று வாங்கிய சகோதரி யார் என்று கேட்டால்
மோசேயினுடைய சகோதரியான மிரியாம் என்பவள். இவள் மோசேயை விட 10 வயதிற்கு மூத்தவள். இவளுடைய அடுத்ததாக பிறந்தவன் தான் ஆரோன். 3ஆவதாக பிறந்தவன் தான் இந்த மோசே. அதாவது வயது வந்த பிறகு திருமணம் செய்கிறான். அதாவது ஒரு மனைவியை தான் திருமணம் செய்தான். இந்த அநேக பேர், சில பிரசங்கிமார்கள் கூட திருமணம் மோசே 2 திருமணம் செய்தான் என்று சொல்கிறார்கள். இல்லை, அதாவது எத்தோப்பியா பெண் என்று போடப்பட்டிருக்கிறதும் இந்த மீதியானிய பெண் என்று போடப்பட்டிருக்கிறதும் ஒரே பெண் தான். காரணம் என்னவென்று சொன்னால், நியாய பிரமாணத்தை இந்த உலகிற்கு கொண்டு கொடுத்தவன் அந்த மோசே என்பவன். அப்படி நியாயப்பிரமாணத்தை கொடுப்பவன் ஒரு பரிசுத்தம் இல்லாமல் இவன் வழியாக தேவன் ஒரு நாளும் நியாயப்பிரமாணத்தை கொடுக்க மாட்டார். அதனால் 2 மனைவியை இவன் கட்டினான் என்று சொல்வது ஒரு தவறான விஷயம். யாத்திராகமம் 2:21 எடுத்து வாசித்தால், மோசே அந்த மனிதனிடத்தில் தங்கியிருக்க சம்மதித்தான். அவன் சிப்போராள் என்று தன் குமாரத்தியை மோசேக்கு கொடுத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இவள் எத்தோப்பியா, அதாவது மீதியானிய தேசத்து பெண், எத்தோப்பியா தேசத்தில் குடியிருக்கிற இவள் எப்படி இருப்பாள் என்றால் நல்ல கருப்பாக இருப்பாள். அப்பொழுது இந்த கலர் தான் இவளுக்கு ஒரு பிரச்சனையாக மாறுகிறது. என்ன பிரச்சனை என்று சொன்னால், இந்த மோசேக்கும் இந்த மிரியாம் தேசத்து பெண்ணிற்கும் திருமணம் நடக்கும்போது இவளுடைய மோசேயுடைய சொந்த சகோதரியான மிரியாம் இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கும் போகவில்லை, இந்த திருமணத்திற்கும் போகவில்லை. இப்படியாக இந்த தன்னுடைய அண்ணியை யார் என்று, இந்த தன்னுடைய நாத்தனாரை யார் என்று தெரியாதவளாகத்தான் இருந்தாள். இவன் எப்பொழுது வீட்டிற்கு இந்த பெண்ணை அழைத்து கொண்டு வருகிறானோ அப்பொழுதுதான் இவள் இந்த பெண்ணை, தன்னுடைய நாத்தனாரை இவள் காண்கிறாள். காணும்போது இவளுக்கு ஒரே வேதனை. எவ்வளவு அழகான தன்னுடைய தம்பி இப்படி ஒரு கருத்த ஒரு பெண்ணை இவன் எப்படி திருமணம் செய்தான் என்பது இவளுக்கு வேதனை. இப்பொழுது சம்பவம் என்ன நடக்கிறது என்றால், இவள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலும் கூட தன்னுடைய நாத்தனாரின் பக்கத்தில் இவள் நிற்க மாட்டாள். நேராக போய் பின்னால் தான் இருப்பாள். காரணம், நாத்தனாரிடம் பேச வேண்டியது வரும். இவள் பேச்சுக்களை எல்லாம் நிறுத்த ஆரம்பித்தாள். இப்பொழுது பாருங்கள், ஆராதனைக்கு போனாலும் இவள் நல்ல தம்புருவெல்லாம் மீட்டி ஆராதிக்கிறவர்கள். ஆனால் தன்னுடைய நாத்தனார் இந்த கருப்பின பெண் வந்ததை கண்டவுடனேயே இவள் பின்சீட்டில் போய் இருந்து கொள்வாள். எப்படியானால் பாருங்கள், இப்பொழுது ஆராதனையும் தடைபடுகிறது. ஆனால் பாருங்கள், இவள் குடும்பத்துக்குள் தான் இவள் பிரச்சனை செய்தாள், இந்த மிரியாம். ஆனால் பாருங்கள், இவள் முதல் பார்த்தால் நல்ல ஒரு ஞானமுள்ள பெண்ணாக இருந்தாள். எப்படி ஞானமுள்ள பெண் என்று சொன்னால், இந்த மோசையானவன் சிறு வயதில் அந்த நைல் நதியில் எறியப்பட்டு அப்படியே மிதந்து வந்து கொண்டிருக்கும் போது அப்படியே அந்த இடத்திலே அந்த பார்வோனின் குமாரத்தி அந்த இடத்தில் குளிக்க வந்தாள் என்று வாசிக்கிறோம். அதாவது நான் என்ன சொல்கிறேன் என்றால், நம்முடைய ஆற்றில், நம்முடைய வீடு பக்கத்தில் உள்ள ஆற்றில் அந்த அமெரிக்க ஜனாதிபதியோட மகளோ அல்லது நம்முடைய பிரைம் மினிஸ்டரோட மகளோ குளிக்க வருவார்களா? வரமாட்டார்கள். ஆனால் பாருங்கள், ஒரு நாட்டின் ராஜா, இந்த ராஜாவுடைய மகளானவள் இந்த இடத்திற்கு வருகிறாள் என்றால் அது ஒரு நல்ல தெய்வ திட்டம் இருந்தது. பாருங்கள், அந்த தெய்வ திட்டத்தின்படி இந்த ராஜாவின் மகள் வந்து இந்த பையனை, இந்த மிதந்து வருகிற இந்த மோசையை காப்பாற்றி எடுத்து கொண்டு வரும்போது அங்கே ஒரு நிகழ்வு நடக்கிறது. இவள் 10 வயது பெண்ணாகத்தான் அதில் பார்த்து கொண்டு இருக்கிறாள் இந்த பெண், இந்த மிரியாம் என்ன சொல்கிறாள் என்று சொன்னால், இந்த மிரியாமானவள் உண்மையிலேயே சாதாரணமாக எப்படி சொல்லியிருக்க வேண்டும் என்றால், இந்த பிள்ளைக்கு பால் கொடுப்பதற்காக நான் இந்த பிள்ளையின் தாயை அழைத்து கொண்டு வரட்டுமா என்று தான் சொல்லியிருக்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு சின்ன பிள்ளைக்கு இதுக்கு மேலே அதிகமாக வேறு எதுவும் பொய் சொல்லவோ மாற்றி பேசவோ தெரியாது. ஆனால் பாருங்கள், இவள் சொல்லுகிறாள், ஒரு எபிரேய ஸ்திரீயை கொண்டு வரட்டுமா என்று தமிழ் வேதாகமத்தில் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் மலையாள வேதாகமத்தில் எடுத்து பார்க்கும்போது ஒரு எபிரேய தாசியை நான் கொண்டு வரட்டுமா என்று இந்த பிள்ளை அந்த பார்வோனின் மகளோடு பேசுவதை நாம் பார்க்க முடிகிறது. காரணம் என்று சொன்னால், இந்த இடத்திலேயே இவனை கொல்ல வேண்டும், அதாவது எந்த பிள்ளைகளும் 2 வயதுக்கு கீழே உள்ள பிள்ளைகள் ஒவ்வொன்றையும் கொண்டு வீச வேண்டும் என்று அங்கே கட்டளை பார்வோனால் போடப்பட்டிருக்கிறது தெய்வ பிள்ளைகளை. ஆனால் இந்த இடத்திலே இதை மீறி இருக்கிறவர்கள் யார் என்று சொன்னால், மோசேயின் அம்மா அப்பா மீறி இருக்கிறார்கள், இந்த மிரியாமும் கூட சேர்ந்து மீறி இருக்கிறார்கள். அப்படியானால் இந்த இடத்துல என்ன நடக்கும் என்று சொன்னால், அவன் அறிந்தால், இந்த பார்வோன் அறிந்தால் எல்லாவரையும் வெட்டி எறிந்து விடுவான். அதனால் தான் இந்த புத்தியுள்ள மிரியாம் சொல்கிறாள், பிள்ளையின் தாயை நான் அழைத்து கொண்டு வரட்டுமா என்று சொல்லாமல், நான் ஒரு எபிரேய ஸ்திரீயை, எபிரேய தாசியை நான் அழைத்து கொண்டு வரட்டுமா, பிள்ளைக்கு பால் கொடுப்பாள் என்று, அதாவது நல்ல ஞானமுடன் பேசுவதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படியாக ஞானமாக இருந்த இந்த மிரியாம், அதுபோல ஆராதனைக்கு பாட்டு பாடும்போதும் பாருங்கள், நம்முடைய ஆலயங்களிலெல்லாம் பாடினால் எப்போது பாடுவது, எப்போது தொடங்குவது, எப்போது நிறுத்துவது என்று தெரியாமல் சில பாடல்கள் பாடுவதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் எப்போது பாட வேண்டும், எப்போது நிறுத்த வேண்டும் என்பதை தெளிவாக அடைந்திருந்தவள் தான் இந்த மிரியாம். 90 வயது ஆன போதும்
அதாவது நான்ஸ்டாப் பிரேயர், தொடர்ந்து 74 மணி நேரம் ஆராதனை நடத்த இவளால் முடியும். இப்படியாக வெறும் தம்புருவை மட்டும் இப்போ இருப்பது போல கீபோர்டு போட்டோ அல்லது ட்ரம் செட் வைத்தோ எந்த ஆராதனையும் நடத்த முடியாத அந்த காலத்தில் பாருங்கள், ஒரு தம்புருவை வைத்து மிகச்சிறந்த ஆராதனையை நடத்தி முடிப்பவள் தான் இந்த மிரியாம். நீங்கள் அந்த மீகா 6வது அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்து வாசித்தால் தெரியும். நான் உன்னை எகிப்திலிருந்து வரப்பண்ணி அடிமைத்தன வீட்டிலிருந்து உன்னை மீட்டுக்கொண்டு மோசே, ஆரோன், மிரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதாவது லீடர்களாக இந்த 3 பேரை தேர்ந்தெடுத்திருக்கிறார் தேவன். இந்த தேவனானவர் அதாவது வயது மூப்பு அடிப்படையில் பார்த்தால் முதலில் வர வேண்டியது மிரியாம், அடுத்தது ஆரோன், அதற்கு பிறகுதான் மோசே. இப்படி இவர்கள் 3 பேரும் வரிசையாக வந்திருக்க வேண்டும். ஆனால் தேவன் இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த வேதத்தில் எழுதி வைத்தார், முதலில் மோசே, ஆரோன், மிரியாம். அதாவது நாம் வீட்டில் தான் வயது பார்த்து முதலிடம் கொடுப்போம், ஆனால் தேவன் அபிஷேகத்தின் அடிப்படையில் தான் முதலிடம் கொடுப்பார். தேவ பிள்ளைகளே, இவனுடைய அபிஷேகத்தை பொறுத்து முதலில் இவனுடைய மோசேயுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது, 2வது ஆரோனுடைய பெயர், 3வது மிரியாவின் பெயர். இவர்கள் 3 பேரும் அந்த எகிப்து தேசத்திலிருந்து வரும்போது முன்னாள் லீடர்களாக நடந்து வந்து கொண்டிருந்தவர்கள். பாருங்கள், இப்போது எந்த பிரச்சனையும் இல்லை. முதலில் அதாவது வீட்டிற்குள் தன் நாத்தனரோடு தன் அண்ணியோடு பிரச்சனை பண்ணும்போது ஆண்டவர் கண்டுகொள்ளவே இல்லை. ஆனால் எப்பொழுது கண்டுகொள்கிறார் என்று சொன்னால் மோசேயிடம், அதாவது இந்த ஆலயத்தில் பிரச்சனைக்கு, ஊழியத்தில் பிரச்சனைக்கு இவள் வருகிறாள். எப்படி வருகிறாள் என்று சொன்னால் மோசேயிடம் கேள்வி கேட்கிறார், உன்னிடம் மட்டும்தான் தேவன் பேசுவாரா? ஏன் எங்களையிடம் பேச மாட்டாரா? உன்னை மட்டும்தான் அழைத்தாரா? ஏன் எங்களை அழைக்கவே இல்லையா என்பது போன்ற கேள்விகளை இவள் கேட்க ஆரம்பிக்கிறாள். தேவ பிள்ளைகளே, அதாவது இன்று நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், உங்கள் வீடுகளில் சில பிரச்சனைகளை நீங்கள் ஈடுபடும் போது தேவன் கண்டுகொள்ளாதவர்களை இருக்கிறார். ஆனால் இதை ஆலயத்தில், உங்களுடைய அடுக்களை பிரச்சனைகளை ஆலயத்தில் நீங்கள் கொண்டு வரும்போது தேவன் அதற்கான தண்டனைகளை தருபவராக இருக்கிறார். பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தால் மோசே ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. மோசே வார்த்தை பேசாமல் அப்படியே நின்றான் என்று வாசிக்கிறோம். தேவன் உடனடியாக என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த மோசேயையும் மிரியாமையும் இந்த ஆரோனையும் அழைக்கிறார். 3 பேரையும் அழைத்து விட்டு மோசேயையும் இந்த ஆரோனையும் கொஞ்சம் பக்கத்தில் நிறுத்திவிட்டு பாருங்கள், இந்த மிரியாமோடு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். அதாவது கேள்வி கேட்க சாதாரண கேள்வி அல்ல. நான் மற்றவர்களிடம் பேசுவது போல் மோசையோடு பேசவில்லை, மோசையோடு முகமுகமாக பேசுகிறேன். இப்படி முகமுகமாக பேசுகிற என்னுடைய தாசனான மோசேயை எதிர்த்து பேச உங்களுக்கு தைரியம் கொடுத்தது யார் என்று கேட்கிறார். பாருங்கள், இப்படியாக கேட்டு கடைசியில் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தேவன் செய்த ஒரே காரியம், இந்த மிரியாமுக்கு குஷ்டத்தை கொடுக்கிறார். உடம்பு முழுவதும் வெள்ளையாக போய் வருகிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இவள் அதாவது கருப்பு 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 என்று தன்னுடைய அந்நியார், தன்னுடைய நாத்தனார் கருப்பாக இருந்ததனால் பிரச்சனை பண்ணினாள் இவள். ஆனால் பாருங்கள், நீ வெள்ளையாக இருந்தாலும் இதைவிட அதிகமாக வெள்ளையாக மாறிப்போ என்று ஒரு குஷ்டரோகத்தை இவளுக்கு கொண்டு போட்டதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் தேவ பிள்ளைகளே, குஷ்டரோகம் இந்த மிரியாமிற்கு வந்த காரணம், ஊழியத்தில் விளையாடினாள், தேவ சபையில் விளையாடினாள், தேவ பிள்ளைகளோடு விளையாடினாள். இப்படியாக செய்த காரணத்தினால் மட்டும்தான் இந்த மிரியாமுக்கு முதலாக குஷ்டம் இருக்கிறது. இப்பொழுது நடந்த காரியத்தை பாருங்கள். ஆரோன் போய் மோசையின் காலில் விழுகிறான். காலில் விழுந்தவன் பாருங்கள் சொந்த தம்பி தான். ஆனால் தம்பியை பார்த்து சொல்கிறான், ஆண்டவனே என்கிறான். பாருங்க, பாஸ்டர் என்று அழைக்கவில்லை, ரெவரண்ட் என்று அழைக்கவில்லை, டாக்டர் என்று அழைக்கவில்லை. ஆனால் சொந்த தம்பியை அவன் ஆண்டவனே என்று அழைக்கிறான். ஆண்டவனே, எப்படியாவது தேவனிடம் கேட்டு ஒரு விடுதலை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லும்போது மோசையுடைய குழப்பம் என்று சொன்னால், யாராவது கண்ணீர் விட்டால் உடனடியே தேவ சமூகத்தில் ஓடிப்போய் அப்படியே விழுந்து கிடப்பான். பாருங்கள், தேவனிடம் போய் மோசே அழுது தன்னுடைய சகோதரிக்காக அழும்போது தேவன் என்ன சொல்கிறார் என்றால், அதாவது ஒரு தந்தை மகளை துப்பினால் கூட அவள் விலக்கப்பட்டிருக்க வேண்டும், இது நியாயப்பிரமாணம். இந்த மிரியாமானவள் என்னுடைய வாயிலிருந்து துப்பப்பட்ட ஒரு கேஸ். இந்த கேஸ் நீ ஒன்றும் அழ வேண்டாம், இவள் 10 நாள் வெளியில் பாளையத்துக்கு வெளியே தங்கி இருக்கட்டும், அப்பொழுதுதான் இவள் திருந்துவாள் என்கிற ஒரு வார்த்தையை தேவனானவர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, இன்னும் என்ன சொல்கிறேன் என்றால், தேவனுக்கு எதிராக, சர்ச்சுக்கு எதிராக யாராவது விளையாடினால் இன்றே மனம் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பாருங்கள், இதில் என்ன நடந்தது என்று சொன்னால், இவள் எத்தனை நாள், 7 நாள் அப்படியே இந்த பாளையத்துக்கு வெளியாக இருக்கிறாள். இவள் பாளையத்துக்கு வெளியே இருக்கும்போது வேறு நடந்த காரியம் என்ன என்று சொன்னால், இஸ்ரவேலர்களின் யாத்திரை ஒரு 7 நாள் முடங்கி போகிறது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய சபையின் யாத்திரை 7 நாள், 7 வருடம், 7 மாதம் பின்னோக்கி போவதற்கு, அதாவது மிரியாமை போன்ற ஒரு விசுவாசி போதும். தேவ பிள்ளைகளே, இந்த மிரியாம் என்கிற ஒரு பாஸ்டர் செய்த ஒரு தவறினால்
7 நாள் யாத்திரை இவர்களுக்கு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முடங்கி போனது. அது மட்டுமல்ல, மேகஸ்தம்பம் நின்று போனது, நெருப்பு தூண் அதே இடத்துல நின்று போனது, அதில் அடிக்கப்பட்ட கூடாரங்கள் தேவ பிள்ளைகளே அப்படியே வேலை இல்லாமல் அதே இடத்திலேயே இருந்தது. இப்படி 3 விதமான சம்பவங்கள் அதில் நடந்தது. பாருங்கள், காரணம் என்னவென்று சொன்னால், அடுக்களை பிரச்சனையை ஆலயத்திற்குள் கொண்டு வந்தால் இந்த மிரியாம். அதனால் தான் தேவன் இவர்களை தண்டிக்கிறார். இப்பொழுது தேவன் இந்த வேதாகமத்தில் 2 பேரை தான் நினைக்க சொல்கிறார். அதாவது புதிய ஏற்பாட்டில் ஒரு பெண்ணை நினைக்க சொல்கிறார், பழைய ஏற்பாட்டில் ஒரு பெண்ணை நினைக்க சொல்கிறார். இந்த வேதாகமத்தை நீங்கள் எடுத்து பார்த்தா 2 பேரை மட்டும்தான் நீங்கள் தெளிவாக தெரியும். அதாவது உபாகமம் 24:9 சொல்கிறார், நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே உங்கள் தேவனாகிய கர்த்தர் மிரியாமுக்கு செய்ததை நினைத்து பாருங்கள் என்று சொல்கிறார். மிரியாமை நீங்கள் என்றும் நினைத்து பார்க்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். அதே போல புதிய ஏற்பாட்டில் லோத்தின் மனைவியை சொல்கிறார். லூக்கா 17:32 வசனத்தில் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று தேவனாகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இப்படியாக 2 பெண்களை மட்டும்தான் கண்டிப்பாக நீங்கள் நினைத்தே ஆக வேண்டும் என்று தேவன் சொன்னதாக நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது பாருங்கள், இப்போ இந்த மிரியாம் அழைக்கப்பட்டது கானான் தேசத்தை எத்துவதற்கு. ஆனால் இவள் எப்படி கானான் தேசத்தை எத்த முடியாததற்கு காரணம் இவள் செய்த இந்த சின்ன பாவம் தான் தேவ பிள்ளைகளே. பாருங்கள், எண்ணாகமம் 20:21 நீங்கள் வாசித்தால், இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லோரும் 1ஆம் மாதத்தில் சீன் வனாந்திரத்தில் சேர்ந்து ஜனங்கள் காதோசிலே தங்கியிருக்கையில் மிரியாம் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள் இன்று சொல்லுகிற தேவ பிள்ளைகளே. இந்த இடத்திலே காதோஸ் என்கிற இடத்திலே வரும்போது இந்த பாட்டி மிரியாம் 90 வயது ஆகிறது. இப்பொழுது இவளுக்கு ஒரு சின்ன நெஞ்சு வேதனை. பாருங்கள், நெஞ்சு வேதனை அட்டாக்கு வந்து கீழே விழுந்து அப்படியே மரித்து போகிறாள். தேவ பிள்ளையை இவளை அழைத்தது தேவன் இந்த இடத்திலே மரித்து போவதற்காக அல்ல, கானான் தேசத்தை போய் சேருவதற்கு. தேவ பிள்ளைகளை உங்களை நம்முடைய தேவன் அழைத்திருப்பது இடையிலே உங்கள் ஊழியத்தை விட்டுவிட்டு போவதற்காக அல்ல, இடையிலே சபைகளை விட்டுவிட்டு போவதற்காக அல்ல. இன்று நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் பூரணமாக புரிந்து கொள்ளுங்கள், உங்களை அழைத்தது பரலோகம் என்கிற ஒரு கானான் தேசத்திற்குள் போவதற்காக தான் நம்முடைய தேவன் அழைத்திருக்கிறார். ஆனால் அதை நோக்கித்தான் நாம் பிரயாணம் பண்ணுகிறோமா அல்லது இடையிலேயே போகிற ஒரு ஜனமாக நாம் இருக்கிறோமா என்பதை தேவ பிள்ளைகளை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சி மூலமாக தேவன் ஆசைப்படுகிறார். பாருங்கள், ஆரோன் மிரியாம் மரித்த பிறகு ஆரோனுக்கு நல்ல சந்தோஷம் தான். என்ன என்று சொன்னால், நம்மளை ஆண்டவர் என்ன செய்யவில்லை, தண்டனை தரவே இல்லையே, ரொம்ப சந்தோஷமாகத்தான் இருக்கிறான். ஆனால் பாருங்கள், எண்ணாகமம் 33:38 எடுத்து வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோன் கர்த்தருடைய கட்டளையின்படியே ஓர் என்னும் மலையின் மேல் ஏறி அங்கே இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 40ஆம் வருஷம் 5ஆம் மாதம் 1 தேதியிலே மரணமடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த ஆரோனை தேவன் அழைத்ததும் கானானில் போய் சேர்வதற்காக. ஆனால் இடையிலேயே தேவ பிள்ளைகளே இந்த மலையில் வைத்துதானே இவனும் மரித்து போகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த ஆரோனை அழைத்தது கொஞ்சம் மன்னாவை தின்றுவிட்டு அல்லது கொஞ்சம் இறைச்சியை தின்றுவிட்டு காடையை தின்றுவிட்டு கிடைக்கக்கூடிய பாறையிலிருந்து வரக்கூடிய தண்ணியை குடித்துவிட்டு இடையில் செத்து போக அல்ல தேவ பிள்ளைகளே. இவன் கானான் தேசத்தை போய் அடைய வேண்டும் என்பது தேவ திட்டமாக இருந்தது. ஆனால் இவன் அதை செய்யவில்லை. இவன் ஏன் செய்யவில்லை என்று சொன்னால், தேவ பிள்ளைகளே, இவர்கள் ஒரு பாவம் செய்தார்கள். ஆலயத்திற்கு எதிராக எழும்பினார்கள், சர்ச்சுக்கு எதிராக எழும்பினார்கள். இந்த ஒரு காரணத்தினாலே மிரியாமுக்கு குஷ்டரோகம் வந்ததை நாம் காண்கிறோம். இந்த ஆரோன் பாதி வழியிலேயே மரணப்பட்டு போவதை நாம் காண்கிறோம். தேவ பிள்ளைகளே, இன்று இந்த இடத்திலே தேவன் சொல்லுகிறது என்னவென்றால், ஏதாவது ஒரு நோய்களை சபைக்கு எதிராக நீங்கள் எழும்பியதன் மூலமாக நோய்களை அல்லது வேறு ஏதாவது சம்பவங்கள், தவறான சம்பவங்கள் செய்து அதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது குஷ்டரோகம் மட்டுமல்ல வேற ஏதாவது நோய்கள் இருந்தால் இன்றே தேவனிடம் முழங்கால் படியிட்டு நீங்கள் ஜபிப்பீர்களே. ஆனால் தேவன் இன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு எகிப்தியருக்கு வந்த ரோகங்களில் ஒன்றை கூட உங்கள் மேல் வரப்பண்ணேன் என்று வாக்கு கொடுக்கிற தேவன் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இன்றே உங்களுடைய நோய்களை எல்லாம் நீங்கள் மன்னிப்பு கேட்டு என்னிடம் திரும்புவீர்கள், ஆனால் உங்கள் சிறையிருப்புகளை நான் திருப்புவேன் என்று நம்முடைய தேவனானவர் வாக்கு கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, உங்கள் முன்னால் ஒரு விஷயத்தை கூட நான் சொல்லிக்கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். இந்த ஹெவன் டிவியின் மூலமாக நேபாள் பிரதேசங்களிலும் தமிழ்நாட்டிலும் அநேக ஊழியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது தேவ பிள்ளைகளே. அதாவது நேபாள் தேசத்தில் இன்று சுவிசேஷத்தை கொண்டு செல்வதுதான் இந்த ஹெவன் டிவியினுடைய முக்கிய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், இந்த நேபாள் தேசத்திலே படிப்பறிவு இல்லாமல், தேவ வெளிச்சம் இல்லாமல் இந்த மாவட்டங்கள், இந்த இடம் முழுவதும் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீங்கள் அறிவீர்கள் என்று நினைக்கிறோம். ஆனால் தேவ பிள்ளைகள், இந்த இடத்தில் இந்த மேத்யூ பிரதர் மூலமாக
அந்த இடத்தில் கடந்து சென்று கிட்டத்தட்ட 30 சர்ச்சுகளுக்கு மேலாக கட்டி இன்று அந்த இடத்திலேயே நல்ல ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இந்த இடத்தில் நம்ம பார்க்கும்போது நேபாள் பிரதேசத்தை எடுத்து பார்த்தால் 3 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். கல்வி அறிவு குறைவு. 10ஆம் வகுப்பு வரை படித்தவர்கள் வெறும் 30%, அதாவது 30% மட்டும்தான் 10ஆம் வகுப்பு வரை படித்திருக்கிறார்கள் என்பது ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது. ஆனால் பாருங்கள், நேபாளத்தின் 77 மாவட்டங்களில் உள்ள 3 கோடி ஜனங்களுக்கு மத்தியில் கல்வி பணி, மருத்துவ பணி, சமூக பணி, இறைபணி போன்ற பணிகள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இன்று பாருங்கள், 80 நேபாள் மிஷனரிகள், 330 நேபாள் பிள்ளைகள், 32 நேபாள் சபைகள், அதாவது 3000 பிள்ளைகளுக்கு தேவையான கல்வி உபகரணங்கள், 5000 குடும்பங்களுக்கு நேபாள் கிறிஸ்துமஸ் பரிசுகள், இது போன்ற காரியங்களை இந்த ஹெவன் டிவி மூலமாக நாம் செய்து வருகிறோம். அதற்கு இன்னும் அதிக சில தேவைகள் அவசியப்படுகிறது. தெய்வ பிள்ளைகளே, உங்களால் முடிந்த அளவு, அதாவது 100 ரூபாயோ 200 ரூபாயோ 500 ரூபாயோ 1000 ரூபாயோ எவ்வளவாக இருந்தாலும் தெய்வ பிள்ளைகள் கொடுத்து உதவுவீர்களானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்பதனை இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்று என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், தேவ வேலைகளுக்காக நீங்கள் அதாவது ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால், இன்று உங்கள் குடும்பங்களை, உங்கள் வீடுகளை, உங்கள் தலைமுறைகளை ஆண்டவர் எடுத்து மாற்றுக்கு தயாராக இருக்கிறார். உங்களுடைய ஸ்டேட்டஸ்கள் மாறும், உங்களுடைய ஸ்டைல்கள் மாறும், உங்களுடைய வீடுகளின் ரீதிகள் மாறும் என்பதனை இதன் மூலமாக தேவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். உங்களால் முடிந்ததை ஏதாவது இந்த ஹெவன் டிவியின் மூலமாக இந்த பிள்ளைகளுக்கு செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நிமிடம் எல்லோரும் கண்களை மூடுவோம். பரிசுத்தமும் மட்டற்ற கிருபையும் உள்ள நல்ல தகப்பனே, தெய்வமே, உம்மை ஆராதிக்கிற தகப்பனே, இந்த இடத்திலே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு ஏதாவது நோய்கள் இருந்தால் தகப்பனே, மிரியாமை போல ஏதாவது நோயை, வெளியே போன நோயை உள்ளே எடுத்து வீட்டிற்குள் வைத்திருப்பவர்கள பிள்ளைகளாக இருந்தால் தகப்பனே, நீரே அவர்களை ஆசீர்வதித்து சகல நோய்களிலிருந்து மாற்றும்படியாக துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இன்றே ஒவ்வொரு எகிப்தியரின் ரோகங்களில் ஒன்றை கூட உங்கள் மேல் வரப்பண்ணேன் என்று வாக்கு பண்ணின தேவன் எல்லாருடைய கஷ்டங்களையும் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர், இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய கஷ்டங்கள் ஒவ்வொன்றையும் நீரே எடுத்து மாற்றும்படியாக, தலைமுறைகளை ஆசீர்வதிக்கும்படியாக, குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கேட்கிறோம். மீட்பர் மரமரிச்சவருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். காலை முதல்